ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சம்ஸ் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து எல்சிஎம் எடுக்க போகிறோம். 1830 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். $1830 நம்பருக்கு இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ ரெண்டு நம்பருமே எதால் டிவைட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 வந்து எல்லா நம்பருமே டிவைட் ஆகும். அந்த 1 வச்சு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா சேம் நம்பர் தான் போடணும். ஸோ 2 வச்சு நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ 2 வந்து 18லேயும் டிவைட் பண்ணலாம், 30லேயும் டிவைட் பண்ணலாம். ஸோ நம்பர் 2. இப்போ வந்து 9 2s are 18. ஸோ 9 போட்டுக்கோங்க. 15 2s are 30. ஓகேவா? ஸோ போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் எதால் டிவைட் ஆகும்னு பாருங்கள். 2ஆல் டிவைட் ஆகாது. இப்போ 3ஆல் ரெண்டு நம்பருமே டிவைட் ஆகும். ஸோ 3. இப்போ 3 3s are 9. ஓகேவா? இப்போ 3 5s are 15. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து 3 1s are. நம்ம வந்து 1 வர்ற கடைசியாக நமக்கு 1 வர்ற வரைக்கும் நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். இப்போ 1. இப்போ இந்த நம்பருக்கு 5. ஓகேவா? கீழே 1 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி 1 வர்ற வரைக்கும் நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும். இப்போ நம்ம 1 1 ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதை எப்படி எடுத்து எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1830யோட எல்சிஎம் என்னென்னா, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மல்டிபிள் பண்ணணும். 2 × 3 × 3 × 5 ஈக்குவல் டு எல்லாத்தையும் டிவைட் பண்ணோன்னா நமக்கு 90 வரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளோதான். எல்சிஎம் வந்து ரொம்ப ஈஸி. கீழே நம்ம வந்து 1 ஃபைண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதே சேம் நம்பரை வச்சு 1830. இப்போ ஹச்சிசிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்சிஎம் அப்படிங்கும்போது இங்கே வந்து ஒரு நம்பரில் டிவைட் ஆகலை அப்படின்னா ஒரு நம்பருக்கு மட்டும் டிவைட் ஆகிற நம்பரை வந்து நம்ம வந்து எழுதலாம். ஆனால் ஹச்சிசிஎஃப்க்கு வந்து அப்படி கிடையாது. ரெண்டு நம்பருமே டிவைட் ஆகணும். அப்படி இருக்க நம்பரை மட்டும்தான் நம்ம வந்து எழுத முடியும். ஒரு நம்பர் மட்டும் தனியாக வந்து நம்மளால் டிவைட் பண்ணி எழுத முடியாது. இப்போ 1830 வந்து 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 9 15. 9 2s are 18, 9 15s are 30. இப்போ நெக்ஸ்ட் இது ரெண்டும் 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3 3s are 9, 3 5s are 15. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் வந்து ஒரே சேம் நம்பரால் நமக்கு டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ரெண்டு நம்பருமே ஒரே நம்பரால் டிவைட் ஆகணும். அதுதான் வந்து ஹச்சிசிஎஃப் வந்து கண்டுபிடிக்கிறதோட மெத்தடு. இப்போ வந்து இதுக்கு மேலே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டு நம்பருமே டிவைட் பண்ணது வந்து 2 3. ஓகேவா? ஸோ 1830யோட ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்னா 2 × 3 இப்போ 6. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து நிறைய சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.